முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் மீதான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்த உத்தரவை திரும்பப் பெற்றிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் VM சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது, என்ன காரணம் சொல்லியிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த 2006-17 நடைபெற்ற திமுக ஆட்சியின் போது சென்னை திருவான்மியூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டுமனையை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடாக பெற்றதாக காவல்துறை அதிகாரி ஜாபர் சேட் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை 2014 வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு அடிப்படையில் அமலாக்கத்துறை கடந்த 2020 ஜாபர் சேட் மீது வழக்கு பதிவு செய்தது. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதாகவும், எனவே அமலாக்கத்துறை அந்த வழக்கின் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாபர் சேட் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் சக்திவேல் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. நேற்று முன்தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இந்த வழக்கிலிருந்து ஒரு விடுவிப்பதாக உத்தரவிட்டிருந்தார்கள். இதனிடையே இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணை பட்டியலிடப்பட்டது. சில சந்தேகங்கள் இருப்பதாகவும், எனவே அது தொடர்பாக சில விளக்கங்கள் அளிக்க விரும்புவதால் மீண்டும் பட்டியலிட்டார்கள். நீதிபதிகள் பட்டியலிட்டிருந்தார்கள். இன்று இந்த வழக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் சில விளக்கங்களை தெரிவித்தார்கள். இதனையடுத்து நேற்று முன்தினம் பிறப்பித்த உத்தரவை நீதிபதி திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும், ஜாபர் சேட் மீதான வழக்கு தொடர்ந்து நடைபெறும் என்றும் அறிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். அன்றைய தினம் விசாரித்து அந்த தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கில் விளக்கங்கள் பெறுவதற்காக விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மீண்டும் விசாரணைக்கு வரும்பொழுது இருதரப்பு விளக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்பலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.